வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 19 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜோரா மற்றும் ஜர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். சோலியா மற்றும் பாண்டவர் நிருத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டோக்ரி மற்றும் பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். டோம்னி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். திரிபுரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில், பூட்டியா, சைமல், சக்மா, ஹாலாம், காசியா, லூஷாய், மிசல், நாம்தே, மாக், முண்டா மற்றும் ரியாங். பி.சி. ராய், புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்யா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம், அப்புறம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு அறிமுகப்படுத்தினோம். பிரிவு 75ல பிரதமர் மற்றும் பிற அமைச்சர்களின் நியமனத்தை சொல்லியிருக்காங்க. சி.பி. முத்தம்மா இந்தியாவின் முதல் பெண் தூதுவர். தானா பகத் கிளர்ச்சி 1914 இருந்து 20 வரைக்கும் நிறுவல இருந்துச்சு. இந்த கிளர்ச்சி எடுத்து நடத்தினது ஆரங் பழங்குடியினர் சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல. இந்த கிளர்ச்சியுடைய தலைவர் ஜாத்ரா பகத். மணிப்பூர்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை யோஷாங், போராக், சாவாங் குட். பங்கிம் சந்திர சட்டபோதியை ஆனந்த்மத் மற்றும் தேவி சௌத்ராணி அப்படிங்கிற புத்தகங்களை எழுதியிருக்காங்க. சஃபை ஆப்னோ பீமாரி பாகவோ முயற்சி. இந்த திட்டம் 2024ஆம் ஆண்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. எஸ்எஸ்பியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? அம்ரித் மோகன். உலகளாவிய சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2024இல் இந்தியா எந்த நிலையை அடைந்துள்ளது? டயர் 1. இந்தியாவின் இரண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி இனமான சதர்ன் பேர்ட்விங் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? மதுரை. அகுர்லி பாலம் எங்கே அமைந்துள்ளது? மும்பை. டெல்லி முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதிஷி மர்லினா. யூடி காதர் கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதல்வர் விஷ்ணு தியோ சாய். ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா. நயாப் சிங் சைனி ஹரியானா முதல்வர். மோகன் சரண் மாஜி ஒடிசா மாநிலத்துடைய முதல்வர். சுஜாதா சவுனிக் மகாராஷ்டிராவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர். பெல்ஜிய சர்வதேச பேட்மிண்டன் போட்டி 2024இல் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? அன்மோல் கர்ப். பிரணாய் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக சாம்பியன்ஷிப் 2023ல வெண்கல பதக்கமும் ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன்ல வெள்ளி பதக்கமும் ஜெயிச்சிருக்காரு. லக்ஷயா சென் கனடா பேட்மிண்டன் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. உன்னதி ஹூடா அபுதாபி மாஸ்டர்ஸ் 2023 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்கு. தஸ்னீம் மிர் மற்றும் தருண் மனப்பேலி 3வது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. தன்வி பத்ரி ஆசிய அண்டர் 15 ஜூனியர் 2024 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஆசியாவிலேயே மிகவும் ஒளிச்சேர்க்கை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக இது பெயரிடப்பட்டுள்ளது. கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கோர் வாட். துர்கா பூஜா கர்பா யுனெஸ்கோவுடைய மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. மேகாலயாவுடைய வாழும் ரோட் பாலங்கள், வாதுநகர் டவுன், மோத்தேரா சூரியன் கோவில், உனகோட்டின் பாறை சிற்பம், லபாக்ஷி நந்தி. சோ இதெல்லாமே யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியல சாந்திநிகேதன் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் என யுனெஸ்கோ கோழிக்கோட பெயரிட்டிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச ஜனநாயக தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நல்ல நிர்வாகத்திற்கான ஒரு கருவியாக சேர்க்கை நுண்ணறிவு. சோ நம்ம இந்த சர்வதேச டெமோக்ரசி இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரசி அப்படிங்கிற ஒரு தினத்தை 2007ஆம் ஆண்டுல இருந்து நம்ம அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 தேசிய மலையேறும் நாள், உலக பழங்குடியின் மக்களின் சர்வதேச தினம்.
ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். ஆகஸ்ட் 20 சத்பவனா திவஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். எந்த நாடு சம்ரான் 1 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? ஈரான் நாடு. இந்த சம்ரான் 1 செயற்கைக்கோளை வந்துட்டு காயம் காயம் 100ன்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட் மூலமா அனுப்பியிருக்காங்க. இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி காற்று மாசுபாட்டை கண்காணிக்க பிளாட்டினா டூன்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை ஏவ நாசாவோட இணைஞ்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய வணிக தொடர்பு செயற்கைக்கோள் வேலன் 3 அல்லது எக்ஸோஸ்டார் 24. ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய விண்வெளி நிலையமும் இஸ்ரோவும் சேர்ந்து லூபெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலவு பயணத்தை தொடங்க போறாங்க. ஜாக்ஸா ஆப்டிகல் லேட் உளவு சேர்க்கைகள் அனுப்ப போறாங்க. நாசா பேஸ் மிஷன் மற்றும் யூரோப்பா கிளிப்பர் மிஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாசா சந்திரன்ல ஃப்ளூட்னு சொல்லக்கூடிய முதல் ரயில்வே அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் நமோ பாரத் ராபிட் ரயிலை அகமதாபாத் முதல் புஜ் வரை யார் திறந்து வைத்தார்? நரேந்திர மோடி. ஐஆர்பிஎஃப் வந்துட்டு ஆபரேஷன் ஏஹெச்டி, ஆபரேஷன் யாத்ரி சுரக்ஷா மற்றும் ஆபரேஷன் நன்கே ஃபரிஸ்டா தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் அஞ்சுகட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கு. அமராவதி ரயில் நிலையத்தை பிங்க் ஸ்டேஷன் அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய ரயில்வே இகத்புரி ரயில் மிதக்கும் சோலார் ஆலையை நிறுவியிருக்காங்க. பின்வரும் புத்தகங்களில் அரவிந்தோ கோஷ் எழுதாத புத்தகம் எது? உடைந்த சிறகு. இந்த புத்தகத்தை எழுதினது சரோஜினி நாயுடு. தெய்வீக வாழ்க்கை, யோகாவின் தொகுப்பு, மனித சுழற்சி, இதெல்லாம் எழுதினது அரவிந்தோ கோஷ்.